வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ரித்திகா நம்ம ஜமுனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா, எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. இங்கே அயலி என்னை படுத்திட்டு இருக்கா. எதுக்காக இப்படி அங்கேருந்து இங்கே தொந்தரவு கொடுக்கான்னு தெரியலம்மா. இந்த வீட்டில் அவள் செய்யக்கூடிய செயலால் யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பிள்ளை கூட என்னை மதிக்கலைன்னா பார்த்துக்கையா, நான் இங்கே இருக்கையே பிடிக்கல. நீ இப்போ இங்கே வாரியா இல்லையாம்மா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜமுனாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க. நம்ம ஜமுனாவும் செல்லத்தை கூட்டிக்கிட்டு வரைஞ்சி கட்டிட்டு வராங்க. இங்கே நீ இருக்கண்டா, வாடி போகலாம், நம்மளுக்கு இங்கே இந்த அயலியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ரித்விகா கிட்ட நம்ம அயலி போய் மன்னிப்பு கேட்குறாங்க. நான் செஞ்சது தப்பாகவே ஒன்று அடித்தது இருக்கட்டும், நீ எங்கேயும் போகக்கூடாது ரித்திகா, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், இல்லை அப்போ நான் இங்கே இருக்கேன்னா நீ வீட்டை விட்டு போ அயலி அப்படின்னு அந்த இடத்துல ரித்திகா சொல்கிறாங்க. இதை கேட்டதான் இந்திராணி, அயலி எங்கேயும் போக மாட்டா, இங்கே தான் இருப்பா. நாங்கள் எல்லாம் உன்னோட நலனுக்கு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். நீ நான் சொல்லதை கேட்பியனா இங்கே இரு, இல்லாட்டா போ அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. ரித்திவிகா அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜமுனாவும் செல்லமும் இந்த அளவுக்கு அயலி அங்கே போய் ஆட்டம் காட்டானா அவள் சாதாரண ஆள் இல்லை. அவளுக்கு அம்மாவுக்கு திமுறை அப்படியே இருக்குது. இதெல்லாம் அடக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கோவப்படுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம பாவையை அடித்ததுக்கு நம்ம அயலி திருப்பி நம்ம ரித்திகா அடிக்கிறாங்க. என்ன நீ இருந்தாலும் அந்த பொண்ணு கண்ணு கட்டிக்கிட்டாக்கும் இருந்தா, தெரிஞ்சிருந்தா உன் புடவை மிதிச்சிருக்க மாட்டா. அப்படி இருக்க நேரம் நீ அடித்தால இந்த பிள்ளையை அடிச்சிட்டு தப்புடி அப்படின்னு நீ உன்னை இப்படியா நாங்கள் வளர்த்தோம் அப்படின்னு 5 கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே கோவம் வருது. நீ என்ன கை நீட்டி அடிச்சிட்டியல, நான் உன்னை ஒரு அக்கானி கூட நினைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் நீ இப்படி அடிச்சிருக்கேன்னா உன்னை விட போகிறதில்ல. இப்போவே நான் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி நான் வர வைக்கேன் அப்படின்னு நம்ம ஜமுனாவுக்கு காலை போடுறாங்க. என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு ஜமுனா கேட்குறாங்க. எப்படி நல்லா இருப்பேன், இங்கே அயலி தான் கூட இருக்கால, அந்த வீட்டில் தான் அந்த தொந்தரவு பண்ணிட்டு இருந்தானா, இங்கே வந்தாலும் இவ தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. யார் அயலி என்ன பண்ணுனா அப்படின்னு சொன்னா, கன்னத்தில் பலார்னி ஒன்று கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே, நீ அங்கே இரு, நான் வாரேன், இப்போ வாரேன்ல, நான் சும்மா ஒன்று அவளை விட போகிறது இல்லை அப்படின்னு வரைஞ்சி கட்டிட்டு நம்ம ஜமுனா செல்லத்தை கூட்டிக்கிட்டு ஆட்டோயில் பறந்து வராங்க. இங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்தே வைக்கிறாங்க. எப்படிடி என் பொண்ணை நீ கை நீட்டி அடிப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, இவள்கிட்ட என்ன பேசி எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கலாமா, ஒரு சின்ன பிள்ளை கூட மதிக்க மாட்டேங்க, எல்லாம் இந்த அயலிக்கு தான் இந்த வீட்டில் மதிப்பு இருக்குது. பெரிய செங்குட்டுவர் பரம்பரை, ஒரு மருமகளுக்கு இல்லாத மரமரை வீட்டுக்கு வேலைக்காரி கணங்க ஒண்டை வந்தவளுக்கு இருக்குது, எனக்கு இல்லை அப்படின்னு அந்த இடத்துல கொதி தெள்ளுறாங்க. இதை கேட்டுட்டு அப்படியே கோபத்தில் இந்திராணி நிற்கிறாங்க. உடனே ரித்திவிகா பெரிய லக்கேஜ் பேக்கெல்லாம் தூக்கிட்டு வராங்க. இந்த பாருங்க, இனி இந்த வீட்டில் நான் இருக்க போகிறது இல்லை. இந்த அயலி இந்த வீட்டை விட்டு எப்போ போகிறாளோ அப்போ தான் நானும் இந்த வீட்டை விட்டு இந்த வீட்டில் இருப்பேன். இவ இருக்கிறது வரை இந்த வீட்டில் நான் இருக்க போகிறதில்ல, எங்கள் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு லக்கேஜ் பேக்கை தூக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம அயலி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. ரித்திகா, நீ எங்கேயும் போகக்கூடாது, இது உன்னோட வீடு, நீ எங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, நான் உன்னை அடித்தது தப்புனா நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் தங்கச்சி அக்கானி உள்ள மரியாதை உரிமையில் தான் தங்கச்சி அடிக்கிறது மாதிரி தான் அடித்தேன். அப்படி ஒன்றா நான் உன்னை தங்கச்சியாக, நீ உனக்கு நான் தங்கச்சியே கிடையாது, நான் உனக்கு நீ எனக்கு அக்காவும் கிடையாது, உன்னை ஒரு காலத்திலே நான் அக்கா நீ நினச்சதே கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல வெறுத்து ஒதுக்குறாங்க. இதெல்லாம் சிவா பார்த்துட்டு பயங்கரமாக கோவம் வருது சிவாவுக்கு. அதோட பார்த்தோன்னா நம்ம இந்திராணி பேசுகிறாங்க. என்ன ரித்தியா, என்ன நீ இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க, நாங்கள் எல்லாம் உனக்காக தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம், எல்லாம் நீ திருந்துவானி தான், நீ இப்படி ஒரு குணம் யாருக்குமே எங்கள் குடும்பத்தில் கிடையாது, ஆனால் நீ இருக்கல ரொம்ப வித்தியாசமாக எல்லாத்தையும் அடக்கி எடுக்கணும் அப்படின்னு நினைக்காத, இது உனக்கிட்ட இருக்க பேடு ஹேபிட். அயலி மேலே என்ன சொல்லப்போனால் எந்த தப்பும் இல்லை, நீ தான் இப்படி திமிரு பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்திராணிகிட்ட சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், நான் இந்த வீட்டில் இருக்க
இருக்கணும்னா இந்த அயலிக்கு இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லைல்ல, அப்போ அயலி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஆடி போகிறாங்க நம்ம இந்திராணி, நம்ம சிவா. எனக்கு நான் என் உரிமையை நிலைநாட்டுறதுக்கு தான் அயலியோடு இங்கே இருக்கேன், ஆனால் இவ இந்த உரிமை கிடையாது இப்படின்னு இவ சொல்ல சொல்ல எனக்கு அப்படி ஆத்திரமாக வருது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதே நேரம் உதய பெருமாளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. இதான் என்னோட பையன்தான், நான் வெளியே சொல்லாமல் துடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியுது. ஆனால் இப்படி வந்து ரித்திகானி ஒன்று வந்து அயலி பாவம் நல்ல பொண்ணு, ஆனால் இந்த ரித்திகா இருக்காலே நம்ம கபிலனோட பொண்டாட்டி தான் தப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல உதய பெருமாளை வந்து ஃபீல் ஆகுறாங்க. உடனே வந்து நம்ம தேவநாயகி வந்து செல்வநாயகி வந்து நினைக்காங்க, எப்படியாவது வந்து இந்த அயலி இந்த வீட்டை விட்டு போனாதான் ரித்திகா இந்திராணி இடத்துக்கு வர முடியும். இந்த அயலி இருந்தால் இந்த இந்திராணிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாள், அவள் ஒளிஞ்சு போகணும் அப்படின்னு வந்து எனக்கு இந்திராணியை வந்து ஓவர்டேக் பண்ணணும், அது என் மருமகளாக இருந்தால் எனக்கு நல்லாவே சந்தோஷந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செல்வநாயகியும் ஆமாம் என் மருமக வந்து சொல்லது தான் கரெக்டு, இந்த அயலி இங்கே இருக்கக்கூடாது, அவள் இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம இந்திராணி நிறுத்துங்க சித்தி, நான் வந்து அயலி வந்து இங்கே தான் இருப்பாள், யாருக்கு அவள் இருக்கிற பிடிக்கலையோ அவங்க இந்த வீட்டை விட்டு தாராளமாக போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதான் ஆடி போய் நிற்கிறாங்க நம்ம ஜமுனாவும் செல்லம்மா, என்னத்தை போட்டு இந்த இந்திராணியை மயக்கி வச்சிருக்காளோ அயலி அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கங்க.